ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே வந்து பாண்டிச்சேரி பொட்டானிக்கல் கார்டனில் வந்துட்டு February 9 February 11 வரைக்கும் இங்கே வந்துட்டு ஃப்ளவர் ஷோ நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அந்த பிளான்ட்ஸு, அதுக்கப்புறம் ரோஜா செடி, இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நம்ம வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகழகாக இருந்தது. ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. இது எல்லாமே வந்து அங்கே வந்து கேக்டஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு சேல்ஸுக்கு தான் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ எது வேணுமோ வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் காளான் வளர்ப்பு, இந்த மாதிரி வந்து கண்காட்சி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவையான அந்த வளர்ப்பு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கூட ஒரு சிலது நிறையாவே கிடைக்கிது. இந்த அந்த விளக்கு எல்லாமே வந்துட்டு அகல் விளக்கு மாதிரி போட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து மாட்டு சாணத்தில் செஞ்சு அதை வந்துட்டு வீட்டுக்கு வந்து சாம்பிராணி இந்த மாதிரிலாம் அங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், போட் கூட வந்துட்டு ஃபுல்லாக வந்து பாகற்காயிலே வந்து அந்த போட் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த கப்பல் வந்துட்டு அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறது கீழே வந்து பூசணிக்காயிலே வந்துட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் வந்து அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் வந்து இதை தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த பூலாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்குதுன்னு பாருங்கள். பூசணிக்காயிலே அழகாக வந்து அந்த பூவோடைய டிஃப்ரெண்ட்டாக வந்து க்ரியேட்டிவாக செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்து மஞ்சள் கிழங்குல அந்த பூ வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே மஞ்சள் கிழங்கு இருக்குல்ல, அதில் வந்து அந்த பூ வந்து அழகாக வந்திருந்தது. நிறையா வந்து டிஸ்பிளேயில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தான், ஆனாலும் அதில் வந்து கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸ் இல்லை ஸ்மால் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி, இப்போ செரி டொமேட்டோ அந்த மாதிரி குட்டி டொமேட்டோலாம் கூட டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், வாழைத்தார் வந்து எல்லா வெரைட்டியுமே அங்கே வச்சுருந்தாங்க. இந்த குட்டி சாமந்தி பூலாம் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், இதெல்லாம் வந்து நான் பார்க்கல தான். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரிலாம் பார்க்குறேன். ரொம்பவே அழகாக இருந்தது. கலராக வச்சுருந்தாங்க. எல்லோ, ரெட்டு, பிங்க்கு, அதிலே வந்து வெரைட்டிஸ் வந்து நிறையாவே இருந்தது குட்டியாக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி கோஸ் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அதுலேயே வந்து பெருசு, காலிஃப்ளவர்லேயே வந்து எல்லோ, ஒயிட்டு, க்ரீன் கலர், அப்புறம் ப்ரொக்கோலியே வந்துட்டு க்ரீனு, அதுலேயே வந்துட்டு இன்னொரு வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. நிறையவே இருந்தது டிஸ்பிளேயில். டிஃப்ரெண்ட்டாக காய்கறி எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த செடி பாருங்களேன், இலை மாதிரியே இருக்குது. கீழே வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அதனுடைய இலையை வந்து டார்க் ரெட்டில் வந்து இருந்தது. இதுவும் பார்க்குறதுக்கு வந்து புதுசாக இருந்தது. இதுலேயே வந்து கற்பூரவள்ளி, செவ்வாழை, அதுக்கப்புறம் இந்த குட்டி ஏலக்கி, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டொமேட்டோ பாருங்கள், ரொம்ப குட்டி ரொம்ப என்ன சொல்கிறது, திராட்சை சைஸு குட்டியாக இருந்தது அந்த டொமேட்டோலாம். எல்லா வெரைட்டி டொமேட்டோவுமே வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இன்னையோட லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், February 11 லாஸ்ட்டு. நீங்கள் டைம் கிடச்சுன்னா ஈவினிங் வரைக்கும் இருக்கும், போய் பாருங்கள். இந்த வெண்டைக்காய் பாருங்கள், இந்த வெண்டைக்காய் பேர் வந்து நிஜமாலுமே எனக்கு தெரியல. இது வந்து யானைத்தண்டை வெண்டையா இல்லை என்ன வெண்டைன்னு தெரியல. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மிளகாய் கூட பாருங்கள், பிளாக் கலரில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் செடி அவரை, இது வந்து பாகற்காயும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 அடி இல்லை 3 அடியாவது பாகற்காயெலாம் இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. பூசணிக்காயும் ரொம்ப பெரிய சைஸ் இது. அது மட்டும் இல்லாமல் கிழங்கு ஐட்டம் வந்து அப்படியே வேரோடையே பிடுங்கி வச்சுருந்தாங்க. அது ஒவ்வொரு கிழங்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. நுங்கு கூட வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப டிஸ்பிளேயில் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அது பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து க்ரியேட்டிவாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். பாகற்காயிலே ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கேயே வந்து வேணும்னா கூட நம்மளுக்கு சேலுக்கு வந்து வச்சுருந்தாங்க. அந்த ட்ரோன் மூலயமா வந்துட்டு மருந்தெல்லாம் அடிக்கிறாங்களா, அது கூட வச்சுருந்தாங்க ட்ரோனு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து வில்லியனூர் கோவில், சிவன் கோயில் தெரிஞ்சிருக்கும், ஒரு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வில்லியனூர் சிவன் கோயில். இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்பிளேயில் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது.
மோஸ்ட்லி நிறையா வந்து க்ரியேட்டிவாக வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து காந்தி பாருங்கள், காந்தி வந்துட்டு அழகாக அந்த விதையிலே வந்துட்டு சூப்பராக அந்த மேலே இருக்கிற அந்த துண்டு அந்த வேஷ்டி எல்லாமே வந்து விதையிலே வந்து க்ரியேட்டிவாக செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இன்செக்ட்ஸ் கூட எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க வந்து க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் வந்துட்டு பொன்வண்டு கூட வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். பட்டர்ஃப்ளைலேயே நிறைய வந்து க்ரியேட்டிவாக செஞ்சுருந்தாங்க. இது வந்துட்டு நம்ம பாண்டிச்சேரி ஆர்ச், அதுவும் வந்து சீட்லேயே செஞ்சு வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு பாண்டிச்சேரி ஸ்கூல்லேருந்து நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழகழகாக வந்துட்டு சீடு, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸில் வந்து க்ரியேட்டிவாக செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அரிசி தானியங்கள்லாம் வச்சு செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி சிஎம் வந்து அவரையும், அதுக்கப்புறம் வந்து கவர்னர் அவங்களையும் கூட சீட்லேயே வந்து அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டோங்க. ஒவ்வொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரொம்ப நல்லாவே செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக இருந்தது. இங்கே பார்த்தீங்களா, அயோத்தி டெம்பிள் கூட வந்து சீடில் தான் செஞ்சுருந்தாங்க. இது வந்து உளுந்து இதெல்லாம் வச்சு செஞ்சுருந்தாங்க போல். ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு டோட்டலாக இந்த ஃப்ளவர் ஷோலேயே வந்து இந்த பூ தான் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக கண்ணுக்குள்ளே இருந்தது. இது வந்துட்டு திராட்சையில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. இது வந்து கோழிக்கொண்டை அந்த வெரைட்டி போல். ஆனால் ஒரிஜினல் நேம்லாம் எனக்கு நிஜமாலுமே தெரியவே இல்லை. கோழிக்கொண்டை மாதிரி தான் செடி இருந்தது. ஆனால் கலராக இருந்தது. டார்க்கு ரெட்டு, பிங்க்கு, அதுக்கப்புறம் லைட் பிங்க்கு, இந்த மாதிரி நிறையவே இருந்தது. இது ஆல்ரெடி இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் தான். கார்டன்லேயே வந்து இந்த டைம் வந்துட்டு நிறையா செடிங்க வந்து பூச்செடிங்க வந்து கலராக எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம நார்மல் டைமில் போனால் கூட இந்த மாதிரிலாம் இவ்வளோ பூ வெரைட்டிஸ்லாம் இருக்காது. ஆனால் இந்த டைம் ஃப்ளவர் ஷோன்றதுனால இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து அடுக்கி வச்சுருக்காங்க, செட் பண்ணி வச்சுருக்காங்க போல். ரொம்பவே நல்லா இருந்தது. எங்கே பார்த்தாலும் கண்ணு குளிர்ச்சியாக நல்லா கலராக பூ வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் டைம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு உள்ள என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். ஒன்லி இந்த ஃபிஷ்ஷு இதுக்கு மட்டும்தான், அக்வேரியமுக்கு மட்டும்தான் 20 rupees வந்து ஸ்பேர் பண்ணாங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே ஃப்ரீ தான் நம்மளுக்கு. கோழிக்கொண்டையிலே பாருங்கள், பிங்க்கு, ரெட்டு, அதுக்கப்புறம் டார்க் ரெட்டு, இதிலே வந்து க்ரீன் கலர் கூட நான் பார்த்தேன். அதையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். கோழிக்கொண்டையில் ஆரஞ்சு கலர் பாருங்கள். எனக்கு வந்து பார்த்ததுலேயே ரொம்ப லைக் பண்ணி பார்த்தது இங்கே பாருங்கள், எல்லோ அண்டு பிங்க். இதுலேயே வந்து அழகாக வந்து நடுவில் இந்த ரெட்டு பிளாக் எல்லாம் கான்ட்ராஸ்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃப்ளவர் ஷோலேயே எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக நான் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்கள், இது வந்து க்ரீன் கலர் கோழிக்கொண்டை பாருங்கள். செடியும் பூவுமே தெரியல, அந்த கலரில் இருக்குது. அப்படியே நீங்களும் வந்து பார்த்துட்டு வாங்க. இது வந்து தேரோட வந்து ஃபுல்லுமே கிரேப்ஸில் தான் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சக்கரெலாம் வந்து க்ரீன் கலர் கிரேப்ஸு, அந்த குதிரை இதெல்லாம் வந்து பிளாக் கலரில் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் ஃபுல்லாக போட்டேன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும், அதனால தான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரோஸ் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, ரொம்ப நிறையா வெரைட்டிஸ். பார்க்குறதுக்கே வந்து கலராக இருந்தது பாருங்கள். எல்லா கலருமே அவங்க வந்து வச்சுருந்தாங்க டிஸ்பிளேயில். ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நம்மளுக்கு வேணும்னா கூட செடி வேணும்னா நான் வந்து ஒரு 6 செடி வாங்கிட்டு வந்தேன், கலராக பார்த்து முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நந்தி கூட ஃபுல்லுமே வந்துட்டு ஃப்ளவர்ஸ்லேயே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க.
ஆனால் எனக்கு தெரிஞ்சு நந்தி மேலே வச்சுருந்தது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் தான். மற்ற இடத்துல எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள், இதுவே அழகழகான சாண்டல், ரெட்டு, எல்லோ அப்படி பார்க்குறது. இலை இது வந்து இலையும் க்ரீன் கலரில் இருக்கா, அது வந்து மேலே இருக்கிற அந்த அது தழையாக பூவானே தெரியல, அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கு மேலே ஒரு சும்மா கொஞ்சம் வந்துருக்கும், அது மட்டும்தான் வந்து பூ போல். இது வந்து குட்டி குட்டியாக இருந்தது ரோஸ் எல்லாமே நல்லா, ஆனால் கொத்து கொத்தாக பூத்து இருந்தது. பாருங்கள், நந்தி ஃபுல்லாக லைட்டிங் பண்ணி நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. டிஸ்பிளேல ஆனால் நிறையா ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா க்ரியேட்டிவாக வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த பேர்டு கூட அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, அந்த பேர்டு வந்து ஐ ஹார்ட் பாண்டின்ட்டு போட்டிருந்தது. நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ளவர்ஸ் எல்லாத்துலேயுமே. நேரில் போய் பார்த்தவங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் போக முடியாமல் இருக்கிறவங்களுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பூலாம் பறி வரைக்கும் நீ பார்த்துருக்கியா? பூலாம் பார்க்குறியா? அழகாக நல்லா இருக்கு. கலர் கலராக இருக்குடா அது. நெல்லு 2 பேரா? இங்கே பார்த்தீங்களா, மீன் கூட அழகாக வந்து ஃப்ளவர்ஸாலேயே ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் கலர் கலராக எல்லோ, ஒயிட்டு, ரெட்டு இந்த ரோஜா பூலேயே வச்சு அழகாக ஃப்ரெஷ்ஷான பூ தான் இது, ஆர்டிஃபிஷியலும் கிடையாது. ஒரிஜினல் ஃப்ளவர்ஸில் வந்து வச்சு நல்லா க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதில் ஹைலைட்டே வந்து பொக்கே ஐட்டம்ஸ் வந்து நிறையா வந்து க்ரியேட்டிவாக செஞ்சு வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து பொக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வச்சு, அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவாக செஞ்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், பொக்கே எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. டிஸ்பிளேவே வந்து 3-4 ரோக்கு வந்து வச்சுருந்தாங்க, ஒரு ரவுண்டுக்கே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், அணில் வந்து ரோஸ்லேயே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ரோஸ்லேயே சூப்பராக க்ரியேட்டிவாக இருக்குது பாருங்கள். இந்த இது ரொம்பவே நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. பொக்கே ஐட்டம்ஸ் வந்து டிஸ்பிளேயில் வந்து ஒரு 2 ரோ இல்லை ஒரு சைடு ஃபுல்லுமே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், அடுத்தது பனைமரம். இது ஆல்ரெடி பொட்டானிக்கல் கார்டன்லேயே இருக்கிறது தான். இந்த டைம் தான் இது வந்து ஷூட் பண்ண முடிஞ்சது. பாருங்கள், எத்தனை கிளை போயிருக்கு பாருங்கள் பனை மரத்துலேயே.
இங்கே பாருங்கள் ஒயிட் கலர் ரோஸ் வந்து எந்த அளவுக்கு கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். அவ்வளோ பூ வச்சுருந்தது. ரெட்டு, பிங்க்கு, டார்க்கு ரெட்டு, இந்த மாதிரி எல்லா கலர் வெரைட்டியுமே நிறையா வச்சுருந்தாங்க. இந்த பூலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது பேரில் நிஜமாகவே எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கேக்டஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. கேக்டஸ் ஐட்டம் ஃபுல்லுமே வச்சுருந்தாங்க. அப்புறம் போன்சாய் ட்ரீ கூட சைடில் வச்சுருந்தாங்க, குட்டி குட்டி செடிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷெல்லாம் அக்வேரியம் வந்து போடுறேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.